ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம மீட் பண்ண போற கெஸ்ட் யார் அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நபர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மனுஷனோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். ஆனா என்னைக்குமே மாறாத ஒரு விஷயம் காதல். அந்த காதலை ரொம்ப அழகா தத்ரூபமா எப்படி இன்றைய ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா அதை ரொம்ப ரசிப்பாங்க அப்படின்றத தன்னுடைய தொடர்கள் மூலமா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காட்டிய ஒரு டைரக்டர். அவர் வேற யாரும் இல்லை, அழகர் சுவாமி. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ராணி நேயர்கள் சார்பா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்களுடைய இயக்குனர் பயணம் எங்கேருந்து தொடங்குச்சு? எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீரியல்களை தொடர்களை தொடர்ந்து உங்களால் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க முடியுது? ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் வடுகப்பட்டிங்கிற கிராமம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் செட்டில்டு. சின்ன வயசுலேயே நமக்கு அந்த சினிமா ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி பொதுவாகவே அந்த பக்கம் மதுரை அந்த சைடு எல்லாம் பார்த்தா எல்லாருக்குமே அந்த கலை உணர்வோடு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. எனக்கும் அதே தான். நிறைய படங்கள் பார்த்து பார்த்து நம்மளும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது வீட்டில் எங்கள் வீட்டில் எதுக்குமே அப்ஜெக்ஷன் கிடையாது. என்ன பிடிச்சிருக்கோ படி அப்படின்னு. பட் இங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படக் கல்லூரி இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அதுக்கு ட்ரை பண்ணலாங்கும் போது கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கே டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இஎன்சி சேர்ந்து படிக்க சேர்த்து விட்டாங்க. ஆனால் நான் படிக்க போகல. வீட்டிலேருந்து காலேஜுக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் வரணும். அது எப்படியும் ஒரு 45 to 1 hours ஆகும். அதாவது வீடு இருக்கிற ஆளுங்களும் இது கலசலிங்கம்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் தான், 1 hour மேலே ஆகும். நான் என்ன பண்ணுவேன், சாப்பாடு கட்டிட்டு நேராக காலையில் ஒரு படம், லஞ்சு சாப்பிட்டு மதியம் ஒரு படம், இப்படி டெய்லி 2 படம். காலேஜுக்கே போகல. இது சேர்த்து விட்டதுலேருந்து போவே இல்லை. இப்படியே இருந்த உடனே அதை கண்டுபிடிச்சது யாருன்னா எங்கள் பாட்டி. தவறிட்டாங்க இப்போ இல்லை, எங்கள் பாட்டி தான் கண்டுபிடிச்சாங்க. இவன் சரியில்லையே. அப்பா வந்தால் கேட்பார், என்ன சொல்லி கொடுத்தாங்கடா அப்படிம்பாரு. அது அப்படின்ட்டு நழுவிடுவேன். பிடிச்சிட்டாங்க, ஏதோ தப்பாக இருக்குது என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னா அங்கே போனால் பிரின்ஸிபால் கூப்பிட்டு சுவாமிநாதன் சார் இப்போ ஞாபகம் இருக்குது, இவனுக்கு அதில் தான் பிடிச்சிருக்குன்னு அங்கே தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, எதுக்குங்க அவனை போட்டு அமுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், டிசைட் பண்ணார், சரிடா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணுன்னு. அதுக்கப்புறமா தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு. அதில் ஒரு 3 வருஷ போராட்டம். ஏன்னா அதில் மெரிட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும், ஃபீமேல் மேல் அவங்க கோட்டா, அதுக்கப்புறம் இதெல்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி ஒரு 3ஆவது வருஷம், அந்த வருஷம் கிடைக்கல. 94 எனக்கு நான் ஜாயின் பண்ணலைன்னா ஏஜ் பார், அதுக்கப்புறம் உள்ளே நுழையவே முடியாது. இருக்கிற எல்லா கடவுளையும் கூப்பிட்டேன், எப்படியாவது இந்த வருஷம் சீட்டு கிடச்சிருச்சு. அதை இதில் கிடச்சி முடித்த உடனே 3 வருஷம் அதில் படித்தேன். அதில் இருக்கும்போது நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நெட்ஒர்க்கே வேறு. இப்போவும் எல்லாமே பெரிய பெரிய டைரக்டர்ஸாக இருக்காங்க. யாரடி நிமோகனி, ஜவஹர், ஜில்லா டைரக்டர் நேசன், பானாகாத்தாடி, வெங்கடேஷ், சிறுத்தை சிவா, எல்லாமே காலேஜ் மேட்ஸ் தான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அறிமுகம்லாம் கிடச்சிது. அதுலேருந்து அப்படி தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். படித்து அதுக்கப்புறமா இப்படி படித்தது எடிட்டிங் தான் படித்தேன். நான் டைரக்ஷன் படிக்கல. ஏன்னா நான் டிப்ளமோ டிஸ்கண்டினியூ. அவங்க காலேஜில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எடுக்கிறது என்னென்னா டிகிரின்றது தான் டைரக்ஷன். ஸோ எனக்கு டிகிரி இல்லை, +2க்கு தான் எடுப்பாங்க. டிப்ளமோ டிஸ்கண்டினியூனால அது வராது, குவாலிஃபிகேஷன் வராது. ஸோ அதனால் எடிட்டிங், அதுக்கு ரிலேட்டடாக என்ன எடிட்டிங். இப்போ எடிட்டிங் படித்ததுனால என்னென்னா டைரக்ஷனில் எனக்கு ஷார்ட் டிவைட் பண்ணுறதுக்கோ இதுக்கோ எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, என்ன டக்குன்னு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது எடிட்டிங் படித்ததுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ஷாட்டுக்கு அப்புறம் இதுதான் எதாவது மேட்ச் கட்டு இப்படின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது எடிட்டிங் படித்ததுனால டைரக்ஷன். ஸோ அதுக்கப்புறமா டைரக்ஷன் 3 வருஷம் எடிட்டிங் படிச்சுட்டு வெளியில் சுசி கணேசன் சார்ட்ட ஒர்க் பண்ணேன். விரும்புகிறேன், அதோட டைட்டில் தித்தி குந்தி. அதுதான் அவர் சார் ஒர்க்கிங் டைட்டில் வச்சுருந்தார். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க், அதாவது ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஷூட்டிங்கில் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு. ஸோ ஏதாவது ஒரு நல்ல இன்சிடெண்ட், அவரோட விஷயம் என்னென்னா எதுவுமே சுசி கணேசன் சார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரிசர்ச் ஒர்க், R&D நிறையா இருக்கும். ஒரு கதையாக சொல்லணும்னா கூட அது ரிலேட்டடாக ரியலாக நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த ரிசர்ச் பண்ண சொல்லுவார். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம அது ஃபுல்லாகவே ஃபயர் ஆக்சிடென்ட்டு. ஸோ அது பேஸ் பண்ணி அவங்க ஹீரோ தீயணைப்பு படை வீரன் தான் நம்ம அந்த ஹீரோ கேரக்டர். ஸோ அப்போ பிரசாந்த் சார்லாம் அப்போ பிரசாந்த் சார்லாம் ஸ்கிரிப்ட் எழுதும்போது பிரசாந்த் சார் மாதிரிலாம் தெரியல, நம்ம ஸ்கிரிப்ட் கதையாக போயிட்டுருக்கு. அப்போ அவர் சொன்னார் ஒரு நாள், அப்போல்லாம் பேஜர் தான், கால்மி அப்படின்னா நான் பூத்லேருந்து ஃபோன் பண்ணணும் அவருக்கு.
சாருக்கு ஃபோன் பண்ணால் லேண்ட்லைன் தான் எடுத்து பேச. இந்த மாதிரி இது நார்த் மெட்ராஸில் அப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த டைமில் நேராக போயிட்டு ஃபோட்டோக்கு இது கேமரா ஒன்று கொடுத்தாரு, சின்ன கேமரா ஒன்று, கோனிக்கா அந்த மாதிரிலாம் இருக்கும் ரோல் போடுறது. போயிட்டு ஃபோட்டோ எடுத்துவாங்கன்னு சொன்னோடனே அது என்னென்னா சீனில் வரும்போது அது ஒரு சைக்கிள் டயரில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டயர் சாம்பலாகி அப்படி நிற்கும். அந்த மாதிரி ஃபோட்டோ, அதாவது லைவாக போய் எடுத்துகிட்டு வாங்க, நமக்கு வந்து நாளைக்கு செட்டு ஒர்க்குக்கோ இதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி போய் எடுத்துருக்கோம், அந்த மாதிரி ஒர்க்கு. அதே மாதிரி ஃபயர் ஸ்டேஷனுக்கே போக சொன்னார். அசோக் பில்லர்ட்ட இருக்க ஃபயர் ஸ்டேஷன் போயிட்டு எந்த டைமில் வண்டி அதாவது அவங்களுக்கு கால் வந்த உடனே எப்போ வண்டி எடுப்பாங்க, அந்த ஒவ்வொரு சிக்னல்லாம் இருக்குது. அவங்க வண்டி வெளியில் வரும்போது ஒரு சைரன் பெல் அடிக்கிறது, அது எல்லாத்துக்குமே டீட்டெயில் இருக்குது. அதே மாதிரி அந்த யூனிஃபார்மோட ரேங்க்கு, கேடர், யார் எங்கே நிற்கணும், எப்படி இருக்கணும், எப்படி ஓஸ் பிடிக்கணும், ஸோ என்ன ஃபோர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், இது எல்லாமே டீட்டெயில்டாக அவர் கேட்பார். ஸோ அவர் அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக போய் தான் பண்ணுவார். அதேமாதிரி கன்னிமாரா லைப்ரரியில் போயிட்டு பழைய மேகசின்லாம் இருக்கும், இன்சிடென்ட் நடந்த விஷயங்கள் அதெல்லாம் எடுத்து அதிலிருந்து ஏதாவது இன்சிடென்ட், அதாவது 2 பேர் ஊரில் 2 பேர் சண்டை போடுறாங்களா, அந்த மாதிரி பேச ஏதாவது இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த லைவான விஷயத்தை தான் எடுத்துகிட்டு வச்சார். ஸோ அப்படி அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அந்த விரும்புகிறேன் ஸ்கிரிப்ட் வரைக்கும் தான் என்னால் போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் டைமில் வந்து அப்போயே நான் சீரியலுக்குள்ளே லைட்டாக உள்ளே வளர்ந்துட்டேன். வந்ததுனால படம் ஒர்க் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டில் எல்லாமே இருந்தோம். அதுக்கடுத்து வந்து செல்வராகவன் சார், அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். காதல் கொண்டேன், நான் ஜவஹர், இப்போ இருக்க திருச்சிற்றம்பலம் டைரக்டர் ஜவஹர், நான் கிளாஸ்மேட், 2 பேரும் கிளாஸ்மேட்னால ஜவஹர் மூலமாக தான் நான் ஜாயின் பண்ணேன் செல்வராகவன் சார்கிட்ட. ஸோ அவர்கிட்ட வந்து என்னென்னா, நீங்கள் இங்கே எப்படி ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகுறாரோ அங்கே ஸ்கிரிப்டில் இன்வால்வே ஆக முடியாது. செல்வராகவன் சார் பொறுத்த வரைக்கும் 1 மேன் ஷோ, 1 மேன் ஆர்மின்னு தான் சொல்லுவாங்க. 1 மேன் ஆர்மி. அவர் வந்து என்ன எழுதுறாரோ அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் மட்டும்தான் அது வந்து டிசைட் பண்ண முடியும். நம்மக்கிட்ட இதை தான் பண்ண போகிறேன் பார்த்துக்கோ, அவ்வளோதான், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம ப்ரில்லியண்ட்டு. எப்போயும் புக்ஸ் படிச்சுட்டே இருப்பார், எல்லாம் நிறைய புக்ஸ் படிப்பார், நிறைய விஷயங்கள். திடீர்னு இப்போ ஏதாவது ஒரு சீன் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு சில டைலாக்ஸ்லாம் அப்படியே ஃப்ளோவில் சொல்லிட்டே போவார். அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள். ஆனால் என்னென்னா அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், பட் நம்மக்கிட்ட நம்ம கருத்துக்கள் அங்கே வராது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். ஸோ அதுதான் அந்த சக்ஸஸ். அவருடைய படங்கள்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்ன, அவர் டிசைட் பண்ணுறான்னு தப்போ ரைட்டோ அது கரெக்டுன்னு ஸ்ட்ராங்காக அடித்து இன்னைக்கு வரைக்குமே ஸ்டாண்ட் பண்ணிட்டு. காதல் கொண்டேன் படம்லாம் இன்னைக்கு வரைக்குமே அது நிற்குது அப்படின்னா, பேசுகிறாங்க, இன்றைக்கும் அந்த படத்தை போய் தேடி பார்க்குறாங்க அப்படின்னா அதில் உள்ள அந்த டைரக்ஷன் அந்த கேரக்டரைசேஷன் தான். அந்த கேரக்டர், ஹீரோவோட கேரக்டரைசேஷனை வந்து எங்கேயுமே ஸ்லிப் ஆகாது. சில நேரம் சில சீனில் வந்து ஒரு கேரக்டர் ஆரம்பிக்கும் போது வேறு மாதிரி போகும், ஆனால் போகும்போது வேறு சீனில் வந்து மாறும், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் என்ன இருக்கோ கடைசி வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் ஸ்கெட்சை வந்து அப்படி கரெக்டாக பண்ணி. இப்போ உங்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சினிமா டைரக்டராக ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ நீங்கள் சினிமாவுக்குள்ளே போக முடியலையா அன்றைக்கி? இப்போ ஒரு சினிமாவில் ஒரு பெரிய டேரக்டராக போக முடியலைன்ற ஒரு தாட் எனக்கு அது வந்ததா? இல்லை, அப்படிலாம் வந்ததே இல்லைங்க. என்னென்னா இப்போது கணேசாரே சொல்லியிருக்கார், நல்ல ஃப்ரெண்டு தான், நம்ம ஒரு அன்னி சீரியல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு, சினிமாவோட சீரியல் தான் டஃப்பு, உங்களுக்கு பயங்கர டஃப்பு. நீங்கள் அதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது, இங்கே அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்கே சேலஞ்சிங்காக இருக்கும். இங்கே சீரியல் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சினிமா வந்து அழகாக பண்ணலாங்கிறது மீன்ஸ் அந்த டஃப்பான ஒரு விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இன்னொன்று படம் பண்ணியிருக்கேன் நான், ஆடாத ஆட்டம்லான்னு ஒரு மூவி பண்ணோம். ரெஹனா மேம் தான் மியூசிக் பண்ணாங்க, மீரா ஜாஸ்மினோட சிஸ்டர் ஜெனி ஜாஸ்மின் பண்ணாங்க, அப்புறம் பாரதின்னு ஹீரோயின் பண்ணாங்க, மன்சூர் அலிகான் சார், டிபி கஜன் சார் எல்லாம் நிறைய பண்ணோம். பட் என்னென்னா அந்த கதை வந்து எடுக்கப்பட்ட காலகட்டத்தில் வந்து ட்ரக் அடிக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு எடுத்தோம். இப்போ வர இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இருக்கு இல்லையா, நிறைய வந்து சோசியல் அவேர்னஸாக வருது இல்லையா, சமுதாயத்தை சார்ந்த இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை நான் அப்போ எடுத்தோம். ஒரு நல்ல டேலண்டான இருக்கிற ஒரு பையன் ட்ரக் எடுத்தால் எப்படி ஆவான்னு சொல்லி எடுத்தோம். ஆனால் அந்த காலகட்டத்துக்கு அது மக்கள் ஏற்றுக்கல, பெருசாக ஹிட்டெல்லாம் ஆகலை, ஓகே ஆவரேஜாக போச்சு, அதோட சரி. ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாகவே வந்து பேக் டு பேக் சீரியல் தான். விஜய் டிவியில் தான் ஆரம்பித்தேன் நான். அந்த சீரியலுக்கான முதல் வாய்ப்பு எப்படி வந்தது? ஃபஸ்ட்டு ஆபாவனன் சார் தான். ஆபாவனன் சார் எப்படின்னா, எல்லாருமே எங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்லுவோன்னா, இன்ஸ்டியூட்டின் தந்தை. உண்மையிலே அவர் இல்லைன்னா திரைப்பட கல்லூரி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது.
முன்னாடி நான் அந்த காலத்துலலாம் வந்து இந்த ராகிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு சீனியர் ஜூனியரை வச்சு பேசும்போது இந்த கேள்வி தான் வரும் ஃபஸ்ட்டு. இன்ஸ்டிடியூட் தந்தை யாருன்னு சொல்லு. அவங்களுக்கு சில நேரம் புதுசாக வந்த பசங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட் இயரில் வரும்போது அப்படியே முழிப்பாங்க, இது தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட விடுறது, அதெல்லாம் வந்து அப்போ ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து இன்றைக்குமே வந்து நீங்கள் ஆபா சார் படத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா இணைந்தகைகளோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இன்றைக்கு வரைக்கும் எங்கேயுமே இல்லை. அந்த 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 காலத்தில் வந்து அவ்வளோ டெக்னாலஜி கிடையாது. உழவன் மகன் அந்த ரேக்லா ரேஸ் ஆகட்டும், இணைந்தகைகளில் வந்து அந்த ட்ரெயினில் சாங் எவ்வளோ பண்ணிட்டார் அவர். ஸோ பிரம்மாண்டத்தின் உச்சம்னா அவர் தான். அதுக்கப்புறமா தான் வந்து இப்போ பிரம்மாண்டம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி இருக்குது. அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லை, எல்லாமே வந்து மூளை தான். அந்தளவுக்கு கிரேட். அவர் தான் வந்து என்னை வந்து ஒரு தடவை நான் அப்போ வந்து மூவிக்கு தான், அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து மூவிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் கூப்பிட்டாங்க. அவர் ஆபா சார் எப்படி கூப்பிட்டாங்கன்னா, ரவிராஜ் சார்னு ப்ரொஃபஸர் இருக்கார், காலேஜ் ப்ரொஃபஸர். அவர்கிட்ட சொல்லியிருந்திருக்காரு, இந்த மாதிரி நம்ம பசங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு. அவர் என்கிட்ட சொன்னோடனே நான் ஆபா சார் அவர் கூப்பிட்டா நாங்கள் எப்போயுமே மறுப்பு சொல்லும்போது நேரம் வந்துட்டோம். வந்தோடனே அவர் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து, அழகர் விஜய் டிவியில் நீனா நவல்னு ஒரு சீரியல் போயிட்டுருக்கு, அதில் ஸ்கிரிப்டு சைடு ஒர்க் பண்ணணும் அப்படின்னாரு. சார் எனக்கு ஸ்கிரிப்ட் வேணாம் சார், நான் வந்து மூவி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இன்னொன்று சீரியலுக்கு ஸ்கிரிப்ட் எனக்கு வராது, அதனால் கொஞ்சம் வேணாம் சார் அப்படின்னேன். அப்படியாப்பா, சரி ஓகே, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் கூப்பிட்டுவாங்க, வந்தேன். டைரக்ஷன் பண்ணுறியா அப்படின்னாங்க. சார் இந்த படம் பண்ணி யோசிச்சுட்ருக்கேன். இப்போ தெலுங்கு அப்போ டாக்டர் ராஜசேகர் பீக்கில் இருந்தார். அப்போது அவர்கிட்டையும் அப்புறம் இவர்கிட்டையும் நம்ம பெங்களூரில் வந்து அப்புன்னு படம் ரிலீஸ், புனித் ராஜ் அவர். ஸோ நான் சொல்ல போனது சிவராஜ்குமார், அவங்க அண்ணனுக்காக சொல்ல போனேன். அப்போது அவர் புனித் அவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் வந்திருக்கு, அடுத்த படத்தை சொல்லுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சில இன்சிடெண்ட்லாம் நடந்தது ராஜ்குமார் சாருக்கு. ஸோ அதனால் அந்த இது எனக்கு அதனால நான் அதுக்கு அப்படி கட் ஆகிடுச்சு. ஸோ அது நான் சொன்னேன், மேபி அது நடந்திருந்தா நீங்கள் அப்படியே சினிமாலே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அப்போது ஆபா சார் டைரக்ஷன் பண்ணினாங்க. சரி சார், நான் ஃபுல் டைம் வேணாம்ப்பா, நீ வந்து அப்பப்போ செகண்ட் யூனிட்னு போடுவாங்க, சரி நீ வந்து ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும், அப்படி பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட் போய் எடுத்துட்டேன். எடுத்து பார்த்த உடனே விஜய் டிவிக்காரங்களுக்கு பிடிச்சிச்சு. அப்போ விஜய் டிவியில் இருந்த எல்லாமே ஹெட்ஸுக்கெலாம் பார்த்தாங்க, நல்லா இருக்கு, யார் எடுத்தது அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி எடுத்துருக்காங்கன்னு, அவரே கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னோடனே ஃபுல்லாக அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா நீ நாவல் சீரியல் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணால் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. முடித்தவுடனே அடுத்த ப்ராஜெக்ட் விஜயில், இப்படி பேக் டு பேக் ப்ராஜெக்ட் வந்துகிட்டே இருந்தது. அது லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். தில்லுமுல்லுன்னு சொல்லி குட்டி பத்மினி மேம் தான் ப்ரொடியூசர். அதுக்கு வந்து மௌலி சார், ஒய்ஜி மகேந்திரன் சார் காமெடி சீரியல் அது ஒன்று போச்சு. காத்து கருப்புன்னு ஒன்று ஹாரர் பண்ணியாச்சு. ரோஜா கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ட்ராமா, கேர்ள்ஸ் வச்சு அப்பார்ட்மெண்ட்ஸ் நடக்கிற மாதிரி. அப்புறம் காதல்னு சொல்லிட்டு லைவ் சப்ஜெக்ட், செலிப்ரிட்டியோட லைவ் சப்ஜெக்ட், அவங்க லவ் பண்ண விஷயங்களை காதல் அப்படிங்கிற சப்ஜெக்டில் பண்ணாங்க, அது ஒன்று போயிடுச்சு. அப்புறம் யாமிருக்க பைமேன், நிறையா இருக்குது. சீரியல்கள் பண்ணாலும் உங்களுக்கு மெயின் ஐடென்டிக்கல் வந்து சரவணன் மீனாட்சி. ஆமாம், அது வந்து பெரிய ட்ரெண்ட் செட்டர். அண்டு இன்றைக்குமே சொல்கிறாங்க எல்லாருமே. ஆமாம், இன்னைக்கு ஆக்சுவலாக சரவணன் மீனாட்சியில் 2வது பார்ட் 3rd பார்ட் வந்தால் கூட இன்றைக்கும் சொல்கிறது அந்த முதல் பார்ட்டு. ஆனால் அதில் ஒரு என்னென்னா, அதில் எல்லா கேரக்டருமே வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். இப்போ எனக்கு எப்போயுமே என்னென்னா, என்னோடய ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் சரி, ஒரு லைவ்னஸ் கொண்டு வேணும்னு நினைப்பேன். ஒரு கேரக்டர்ஸ் 2 பேர் பேசுகிறாங்க, இல்லை எப்படி வீட்டில் இருப்பாங்க யதார்த்தமாக பேசுகிறது, அந்த டைலாக்ஸ் கூட அப்படி கலோக்கிலாம் மாற்றணும், யதார்த்தமாக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டில் நம்மக்கிட்டே உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொண்டு வரணும்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரீயாக ஆர்டிஸ்டே அப்படி தான் விடுறது. ஸோ இதுதான் கேரக்டர், இது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க என்னன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து விஷயத்தை வாங்குவோம். அது ஓகேனா வச்சுப்போம், இல்லைன்னா கரெக்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் ஒரு லைவ்னஸ் கொண்டு வர்றது. ஸோ சரவணன் மீனாட்சிங்கிறது அதுதான். அதுவும் கூட எப்படின்னா, ஸ்கிரிப்ட் வந்து இவர் ரமணன் சார் ஒரு நாள் கூப்பிட்டு திடீர்னு, அழகர் நம்ம ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு 10 இது, அடுத்த 10 இந்த கதை, அடுத்த 10 இந்த கதை, எபிசோடு ஃபஸ்ட்டு 10 எபிசோடு இந்த லைன், அடுத்த 2 எபிசோடு, அடுத்த 10 இந்த லைனில் போகும், இதுதான் கதை, அடுத்த வாரம் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்ட்டாரு. என்ன சார் அப்படின்னா, ஆமாம் போனோம், கிளம்பணும் டக்குன்னு, டைட்டில் சரவணன் மீனாட்சி அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸ்கிரிப்டு வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டயலாக்ஸை வந்து
எப்படி வந்து ஒரு ஆடியன்ஸ் மைண்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஜடியாக இருக்கும், ஒரு சோகமான சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அழுது வணிஞ்சிக்கிட்டே தான் சில சீக்வன்ஸ்லாம் இருக்கும், சில இதெல்லாம் எழுதுவாங்க. இங்கே அப்படி இல்லை, ஒரு ஹியூமர் ஆரம்பிக்கும், அப்படியே மெதுவாக அப்படியே கண்டென்ட்குள்ளே போவார், கண்டென்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எண்டு பார்த்தீங்கன்னா ஹியூமராக முடிஞ்சிடும். ஸோ சரவண மீனாட்சி எல்லாருமே இன்றைக்கும் வந்து சூப்பர் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல நிறைய ராஜசேகர் அண்ட் குயிலி மேமோட அந்த காமெடிலாம் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் அந்த அவங்களுக்குள்ளேயும் சீரியஸ்னஸ் இருக்கும், அந்த கதை மூவ் ஆகணும். இப்போ காமெடி மட்டுமே இருந்தால் காமெடி சீரியஸ். பட் சரவண மீனாட்சியில் வந்து எல்லா ஃபேமிலி மெம்பரும் பார்க்குறாங்கன்னா அந்த காமெடிக்குள்ளே நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும், எல்லாமே வச்சுருப்பார். ஸோ அந்தளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட் அது பெரிய சப்போர்ட். அது அவர் கொடுக்கும்போது எழுதி கொடுத்துருவார். நான் எடுக்கும்போது ப்ரெசன்டேஷனில் வேற மாதிரி எடுப்பேன். அவரே சொல்லியிருக்காரு, நிறைய தடவை பாராட்டியிருக்காரு. அதாவது நான் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தா அந்த சீன் கோரியோகிராஃபி வேறு மாதிரி பண்ணி எடுத்துடுறீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார், எப்போயுமே பாராட்டுவார். ஸோ அடிஷ்னலாக அப்போது அவர் ஒரு சீன், ஒரு ரைட்டர் வந்து ஒரு சீன் எழுதி கொடுக்குறாருன்னா, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு வேலை வாங்குகிறோன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன வருதுன்னு பார்த்து ஸ்கிரிப்டும் கிடக்கூடாது, அந்த ஆர்டிஸ்ட்டையும் அதுக்கு மாற்றணும். அதை வந்து அவங்க ரைட்டர் பார்த்துட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சக்ஸஸ் ஆகிடும். ஓகே. இப்போ அதே மாதிரி ராஜசேகர் சார் வந்து ஒரு டைரக்டராக இருந்தவர், ஒரு பெரிய ஆக்டராக இருந்தவர். ஸோ ரொம்ப காலம் வந்து அந்த துறையில் அந்த சரவண மீனாட்சி சீரியலுக்குள்ள வரும்பொழுது இந்த கதையை பற்றி அவரோட ஒப்பீனியன் என்னவா இருந்தது? இப்போ நீங்கள் டைரக்ஷன் பண்ண விதத்தை பற்றி அவர் என்னைக்காவது பாராட்டியிருக்காரு?